ஹாய் காய்ஸ், இட்ஸ் ஆர்வினி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? ஸோ இது என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? இதுதான் என்னோட சவுத் கொரியா vlog எபிசோட் 2. பட் இது ஸ்டில் டே 1ல தான் இருக்கேன். ஏர்லியராக நடந்த டே 1 பார்க்கணுன்னா நீங்கள் எபிசோட் 1 தான் போய் பார்க்கணும். அது நீங்கள் எங்கே போய் பார்க்கணுன்னா என்னோட சேனலில் போய் பார்க்கணும். ஸோ நான் லிங்க் எங்கே கொடுப்பேன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் அங்கே தட்டி பார்க்கலாம். கதைக்கு போகலாமா? ஸோ இது எங்கே இருக்கேன்னா சைனாவில் இருக்கேன். ஸோ நான் எப்படி சைனாக்கு வந்தேன் இதெல்லாம் தெரியணும்னா நீங்கள் எபிசோட் 1 பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு மனுஷன் விழுகலாம், ஆனால் நான் இப்படி சைனாவில் போய் விழுவேன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம், சொல்றேங்க. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஸோ ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக ஏர்போர்ட்க்கு போகணும். அப்போ தான் அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து நம்ம எங்கே போக போகிறோம், சவுத் கொரியாவுக்கு போக போகிறோம். ஹோட்டல்லேருந்து நம்ம வெறும் செக் அவுட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நம்ம அங்கேயே வெயிட் பண்ணிட்டோன்னே அங்கே ஷட்டில் பஸ் வரும், அதாவது இந்த ஃப்ரீ பஸ். ஸோ ஃப்ரீ பஸ்லேருந்து நம்ம ஏறிட்டு நம்மளை நேராக போய் ஏர்போர்ட்டில் போய் விட்டுருவாங்க. அவ்வளோதான், வெரி ஈஸி. நான் ஒரு 2 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இவர் இருக்கார்ல, இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல. சைனா ஏர்போர்ட் உள்ளுக்கு ஒரு சில விஷயம் எனக்கு தெரியல. ஸோ இவர் தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஒருத்தவங்க என்னை ஃபோட்டோ எடுத்தாங்க. ஆக்சுவலி நான் வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தப்ப நான் என்னைய எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அவங்க என்னை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏன் அவங்க என்னை எடுத்தாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. எதுக்கு என்னை எடுத்தாங்க எனக்கு அப்படி யோசனையாக இருக்குது. இப்போ நான் எந்த ஒரு நியூஸ் பேப்பரில் வந்திருப்பனோ இல்லை எங்கே வந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபைனலி சைனா ஏர்போர்ட் ரீச் ஆகியாச்சு. பட் நீங்கள் அந்த லைனாக பாருங்கள், எவ்வளோ க்யூ தெரியுமா? ஐயோ கடவுளே. ஆக்சுவலி அந்த போர்டிங் டைமே வந்துடுச்சு. அந்த கேட் உள்ளுக்கு நம்ம போயிடணும், ஃப்ளைட் எடுத்துடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. எங்களுக்கு பின்னாடி ஒன்றும் ஆள்லாம் இருந்தாங்க. எனக்கு கடவுளே போச்சு இன்னைக்கு, அப்படிதான் இருந்துச்சு. பட் எப்படியோ உள்ளுக்கு போயாச்சு. பட் இது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு சொல்லலாம். போடுறாங்க உள்ளுக்கு ஒன்றும் போல, எனக்கு போச்சு, இங்கேயும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் நம்ம நிறைய படத்துல பார்த்துருக்கோம், இந்த டைம்குள்ளால உள்ளுக்கு போகலைன்னா அவ்வளோதான். பட் ஏதோ போயிட்டு உள்ளுக்கு. நான் எபிசோட் 1 என்ன சொன்னேன், ஹைனான் ஏர்லைன்ஸ் ஏறினேன். ஆனால் அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, ஃப்ரீ சாப்பாடு. பட் நான் தூங்கிட்டேன்னு சொன்னேன். ஆனால் இந்த வாட்டி இல்லை, விட்டு இது பிடிக்கணுக்காக முழிச்சிருந்து சாப்பிட்டேன். ஆனால் உண்மையாக சொல்கிற சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அவங்க ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் கொண்டு கொடுத்தாங்க. நம்ம என்ன வேணும்னு கேட்கலாம், ஃப்ரீ காஃபி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, நிறைய ட்ரிங்க்ஸ். நான் காஃபி எடுத்தேன். அந்த சாப்பாடு குவாலிட்டி ரியலி வெரி குட். சைனா டு சவுத் கொரியா 6 hours. ஸோ 6 hours கழித்து கடவுள் புனித்தில் சவுத் கொரியா சேர்ந்துட்டேன். ஸோ இதுக்கான்ட்டு அந்த இமிக்ரேஷன் தான், அது மட்டும் எப்படியாச்சும் தாண்டிடணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா அதை தாண்டினா தான் சவுத் கொரியாவுக்கு போக முடியும். அப்படி தாண்டலைன்னா அப்பயே ஃப்ளைட் ஏறி எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேயே திரும்பி போயிருங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் சவுத் கொரியா. ஆனால் இது சவுத் கொரியா நான் காட்டுவேன். இது சவுத் கொரியா ஏர்போர்ட், இன்சான் ஏர்போர்ட். So on the way to immigration. ஆக்சுவலி இமிக்ரேஷனில் அவ்வளோ கூட்டம். அப்புறம் ஒன்று விஷயம் என்னதுன்னா, ஃப்ளைட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு அரைவல் கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃப்ளைட்லேயே ஃபில்அப் பண்ணிட்டேன். ஸோ ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக இமிக்ரேஷன் போயிட்டு நம்ம அதை காட்டிட்டு வெளியாயிடலாம். என்ன ஒன்று, ரொம்ப கூட்டம். அந்த இமிக்ரேஷன் லைனில் நிற்கும் போது தான், க்யூ பண்ணி நிற்கும் போது தான் ஆட்டு வெளியே போய் துடிச்சிட்டு திரும்பி உள்ளுக்கு வெளியே போய் துடிச்சிட்டு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு, என்ன சொல்லுவாங்க, இப்படி ஓகேயா இருக்குமான்னு. பட் ஏதோ ஃபைனலி அப்ரூவ். நேராக போயிட்டு நம்மளோட லக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டோன்னே உங்களுக்கு வைஃபை இல்லை, அதாவது உங்களோட சிம் நீங்கள் சிம் வாங்கலை, இல்லாட்டி நீங்கள் டேட்டா ரோமிங் வாங்கலைன்னா கவலைப்படாதீங்க. ஏர்போர்ட்டில் ஃப்ரீ வைஃபை. ஏன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காகவே வேலை செஞ்சிச்சு. ரொம்ப வீக்காக இல்லை,
நல்லா வேலை செஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு பயப்பட வேணாம். நீங்கள் ஜஸ்ட் connect your phone to Wi-Fi. ஸோ பேக்கேஜ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு தென் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நீங்கள் வந்துட்டு ஏர்போர்ட்டில் eSIM வாங்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கவுண்டரில் போயிட்டு நீங்கள் eSIM வாங்கலாம். கோரியாவில் முழுக்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் அங்கே இருக்கிற சிட்டிசன் கூடயும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி கன்வீனியன்ட். டாக்ஸி அண்ட் கேப்லாம் கம்பேர் பண்ணாக்கா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் வெரி சீப். ஸோ என்ன பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா ஆஃப்கோர்ஸ் பஸ் அண்ட் தென் சப்வே. ஸோ இது ரெண்டு தான் வந்துட்டு நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கார்ட் வாங்கணும். அதாவது T-Money கார்டு. ஸோ இந்த கார்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு CU மார்ட்டில் போய் வாங்கலாம், இல்லாட்டி 7-Eleven வாங்கலாம். அண்ட் நீங்கள் வாங்கிட்டு டாப் அப் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டாப் அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் பஸ் ஏறும்போது அது யூஸ் பண்ணலாம். நம்ம அதெல்லாம் வந்துட்டு மற்ற இதில் நான் சொல்கிறேன். அன்றைக்கி நைட் வந்து ரொம்ப மழையாக இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா கேப் எடுத்தாச்சு. ஸோ நம்மளே அங்கே போகும்போது ஒரு கேப் டிரைவர் வந்துட்டு கேட்டாங்க. தென் அவங்க சொன்னோம் ஓகே நம்ம போகணும் இந்த இடத்துக்குன்னு சொன்னோம். ஸோ அவங்களே வந்துட்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டாங்க. சைனாவில் பார்த்த மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒரு சில கொரியன் பீப்புளுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் அவ்வளோ புரியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. இல்லை ஒரு சில பேருக்கு வந்துட்டு இங்கிலீஷே தெரியாது. ஸோ அவங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கோரியாலேயும் வந்துட்டு ட்ரான்ஸ்லேஷன் ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் கோரியாவுக்கு வந்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் அதெல்லாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதாவது கோரியாவுக்கு வரணும்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு நான் சொன்னேன்ல. ஸோ அது வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு பாஸ்போர்ட் வச்சுருக்கணும். ஆஃப்கோர்ஸ் பாஸ்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா பாஸ்போர்ட் வேணும். அண்ட் ஒன்று விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், அது அட்லீஸ்ட் ஒரு 6 months வேலிட்டாக இருக்கணும். அண்ட் இட்ஸ் மச் மோர் பெட்டர் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் வந்துட்டு என்டர் ஆகிட்டு வந்திருக்கணும். செகண்ட் திங் வந்துட்டு KETA. இது ஆக்சுவலி வந்துட்டு கொரியன் விசா. இது ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் 2 weeks பிஃபோர் அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி 1 month பிஃபோர் அப்ளை பண்ணலாம். பெட்டர் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டோன்னே இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஆக்சுவலி வேலிட் ஃபார் 3 months. ஸோ நீங்கள் டைமிங் கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இந்த கொரியன் விசா வந்துட்டு ஒரு சில பேரில் வந்துட்டு 7 times அப்ளை பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நம்ம வந்துட்டு 1 time அப்ளை பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் அது வந்துட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா அவங்க திரும்பி அப்ளை பண்ணணும், ரிஜெக்ட் ஆச்சுன்னா திரும்பி அப்ளை பண்ணணும் until you get it. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன நடக்குதோ இல்லையோ நீங்கள் கோரியாவுக்கு போய் தான் ஆகணும். ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அது ஃபில்அப் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். நான் வந்து அப்ளை பண்ணப்போ ஒரு வாட்டி தான் பண்ணேன். பட் ஏதோ ஓகே வந்துருச்சு. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இந்த கொரியன் விசா இருக்குல்ல, ஒன்ஸ் அது ஓகே ஆகிட்டோன்னே நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அந்த விசாலே வந்துட்டு என்ன போட்டிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட கொரியன் விசா தான் அப்ரூவ் ஆகிருக்கு. எனிதிங் வந்துட்டு இமிக்ரேஷன், லைக் நீங்கள் இமிக்ரேஷன் போயிட்டோன்னே அங்கே வந்துட்டு அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் ரிஜெக்டட் even though your Korean visa is approved. அடுத்து வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட். நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க அண்ட் ப்ரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் அங்கேருந்து வர ஃப்ளைட் டிக்கெட்டும் ப்ரிண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கணும். அது அவங்க இன்கேஸ் செக் பண்ணுவாங்க. ஃபோர்த் வந்துட்டு ஹோட்டல் இல்லைன்னா Airbnb-யோட ரிசர்வேஷன். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு புக் பண்ணிவிட்டு, லைக் ஒரு ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அங்கே போகணும். அண்ட் அதே மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஃபிஃப்த் விஷயம் வந்துட்டு, நீங்கள் வந்து கோரியாவுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து கொரியன் வான் இது நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோச்சும் ஒரு அமௌண்ட் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ அண்ட் இட்ஸ் லைக் சேஃப்னு சொல்லலாம். ஆறாவது விஷயம் என்னதுன்னா ஐட்டினரி. இது வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் இமிக்ரேஷனில் கேட்டாங்களா நீங்கள் எங்கெங்கே போகிறீங்கன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லணுன்னா இதெல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஐட்டினரி எடுத்து காட்டலாம். பிகாஸ் அவங்க கேட்பாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க, அடுத்து என்னென்ன பண்ண போகிறீங்க, அதெல்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா இந்தாம்மா உன் பாஸ்போர்ட்டு திரும்பி கிளம்புமா அப்படி சொல்லிடுவாங்க. 7th, அதாவது 7வது விஷயம் என்னதுன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ். இட்ஸ் பெட்டர் டு ப்ரிப்பேர் ட்ராவல் இன்சூரன்ஸ். ஏன்னா இன்கேஸ் உங்களோட ஃப்ளைட் டிலேயோ இல்லை என்னாச்சும் ஒன்றுன்னா நீங்கள் ட்ராவல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க, அது வந்து இன்னும் சேஃபாக இருக்கும். ஏன்னா இன்கேஸ் டிலேனா நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம், அதனால சொல்கிறேன். ஸோ இந்த 7 விஷயம் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
நாங்கள் புக் பண்ணதுன்ட்டு ஏர்பிஎன்பி. ஸோ அந்த அட்ரஸ் வந்துட்டு டிரைவர்கிட்ட காமிச்சிட்டோன்னே அவங்க வந்து எங்களை நேராக போய் விட்டுட்டாங்க. அண்ட் அன்றைக்கி நைட் வந்துட்டு சரியான மழை. அந்த மழையில் ஓடி போய் 7-Eleven நூடுல்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டு விட்டு தூங்கி விட்டேன். ஸோ அடுத்து எபிசோட் 3ல பார்க்கலாம், அதாவது Day 2. அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ். சராங்கே பாய்.